அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வதஆலா பரக்காத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கழுத்துக்கு கிராஸ் துணி தைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் துணி எடுத்துக்கோங்க. துணி இருக்குல்ல, அது நேராக அந்த இழுக்கிறோம் பார்த்தீங்களா, இழுத்தா இழுக்காது, நேராக உள்ளது. அதே துணியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இந்த கிராஸாக இழுத்தோம்னா துணி இழுக்கும். இது இழுக்கிற பக்கம்தான் இதை தான் கிராஸ் பிட்டும்பாங்க. நம்ம கழுத்து வளைவு ரவுண்டு கழுத்து வைக்கிறோம்ல, அதுக்கு இது யூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கிராஸாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கிட்டு 2 இன்ச்சில் நமக்கு, ஆனால் 1.5 இன்ச்சு போதும். நல்லா தைக்க தெரியும்னா 1.5 இன்ச்சு போதும். இப்போ பிகைனராக இருக்கிறப்போ 2 இன்ச்சு தேவைப்படும். 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு வேணாலும் எடுத்துக்கலாம், 2 இன்ச்சு தாராளமாக இருக்கும். இப்போ நான் 2 இன்ச்சு தான் எடுக்கிறேன். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை கோடு போட்டுக்கோங்க. இது மாதிரி நிறைய பீஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது பத்தாது, இன்னும் நிறையா தேவைப்படும் பீஸு. இதை கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வேணால் 1.5 இன்ச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். எது வேணுமோ நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு வேணாலும் கட் பண்ணிக்கோங்க, 2 இன்ச்சுக்கு வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இன்ச்சே கட் பண்ணுறேன். இப்போ இதை கோடு போட்டுக்கோங்க. இதை கரெக்டாக நீங்கள் கட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கழுத்து கரெக்டாக வரும். அந்த ரவுண்ட் நெக்கு கரெக்டாக வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க. இது ப்ளவுஸு கழுத்துக்கு, இப்போ நீங்கள் ஃப்ராக் தைக்கிறீங்க, ஃப்ராகுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கிராஸ் பிட் கற்றுக்கோங்க. அதுதான் தேவைப்படும் உங்களுக்கு. இந்த கட் பண்ணுறப்போ இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். இப்போதைக்கு நான் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த 3 பீஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நம்ம வைக்கிறோம் பாருங்கள், இந்த கிராஸாக இருக்குல்ல, அந்த 2 கிராஸையும் ஒன்றா நம்ம வைக்கக்கூடாது எப்பயுமே. ஏன்னா அது தப்பு. அது வி ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. தைக்கிறப்ப அந்த வி ஷேப் வரும். நம்ம ரவுண்டு கழுத்துக்கு தான் இது கட் பண்ணுறோம். அப்போ நம்ம வைக்கிறப்பே அந்த வி ஷேப்பில் வச்சா நேராக வந்துடும். நான் வைக்கிறேன் பாருங்கள், அந்த முகனை கொஞ்சம் தள்ளி தான் நம்ம வைக்கணும். அந்த தெரியுது பாருங்கள், இந்த முகனை கொஞ்சம் தள்ளி வச்சா தான் உங்களுக்கு நேராக தைக்கிறப்ப இப்படி பீஸ் நேராக வரும். இப்படி ஒன்றா வச்சு இப்படி ஒரே இதாக வச்சிட்டிங்கன்னா வராது. இந்த மார்க் பண்ணுற பாருங்கள், இதுக்கிட்ட நம்ம இப்போ ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அந்த 2 வி அங்கே ஷேப் இதாகுது பாருங்கள், அதுக்கிட்ட தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் தைக்கிறது. இப்படி வைக்கக்கூடாது. நான் வைக்கிறேன் பாருங்கள், அந்த கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். இப்போ தைச்சி காட்டுறேன் பாருங்கள், அந்த நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுக்கிட்ட நம்ம தைக்கணும். ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க, ஏன்னா பிரிஞ்சுக்கும் உங்களுக்கு. 2 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாது. இப்போ பாருங்கள் தைச்சாச்சா. இப்போ பிரித்து போடுறோம் பாருங்கள். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஈவனாக கரெக்டாக வந்திருக்கும் தைச்சது. இப்போ பாருங்கள், இதுதான் கிராஸ் பிட். இது மாதிரி நீங்கள் வேஸ்ட்டாக வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இந்த இதுக்கிட்டே கரெக்டாக பார்த்துக்கணும்.
ராங் சைடு ரைட் சைடு பார்த்துக்கோங்க. பார்த்து கரெக்டாக அந்த இது தைச்சிக்கோங்க. இப்போ கழுத்தை வச்சு நம்ம தைக்கிறதா அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷால்லா போடுறேன் பாருங்கள். அந்த இந்த இருக்குல்ல பிசுறு மாதிரி அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.